கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாமா. நான் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே கடுகு, சீரகம், காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகா, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிறேன். அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு குடமிளகாயை கட் பண்ணி இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்தது இதில் நான் கொப்பரை தேங்காயும் கூடவே வறுத்த கடலையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை கடலை தேங்காயும் கூட சேர்த்து வதக்கிக்கலாம். நல்ல எண்ணெயில் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கடலையும் தேங்காயும் வதக்கிக்கலாம். இது கொப்பரை தேங்காய்ன்றதுனால நான் உடனே வதக்கி எடுத்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் புதினா, வடித்த சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நான் பருப்பு பொடி ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடிக்கடி வெரைட்டி ரைஸில் பருப்பு பொடி கலந்து வீடியோவை நான் காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. என்னோடய பசங்களுக்கு பருப்பு பொடி சாதம் அது கலவையாக இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் உங்களுக்கும் இந்த ஐடியா கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதனால தான் வீடியோவை ஷேர் பண்ணுறேன். கூடவே இப்போ இதில் காரத்துக்கு போட்டிருந்த மிளகாயும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்து வெண்டைக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வெறுமனே ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். எண்ணெய் அதிகம் சேர்க்க வேண்டாம். இதுக்கு வெண்டைக்காயை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் கறி மசாலா, உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துடலாம். ஒரு 15-20 செகண்ட்குள்ளே டக்குன்னு வறுப்பட்டுரும். பெருசாக கட் பண்ணும்போது வெண்டைக்காய் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணுறத விட இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிங்கன்னா 20-30 செகண்ட்லேயே டக்குன்னு வதக்கிடும். அதனுடைய சத்தும் அதிகம் வேஸ்ட் ஆகாது.